ஷஹ்ரு ரமதான். எப்படிப்பட்ட மாதம் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. நோன்புடைய மாதம் அது. நன்மைகளை விரைவாக செய்வதற்குரிய மாதம் அது. முழுமையான பரக்கத்தும் சூழ்ந்திருக்கக்கூடிய மாதம் அது. பொறுமையின் மாதம் அது. நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய மாதம் அது. சில முக்கியமான செய்திகளை மட்டும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய மாதம் அடைந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். சஹாபாக்களிடத்திலே வந்து சொல்லுவார்கள், அத்தாக்கும் ரமதான், உங்களிடையே ரமதானுடைய மாதம் வந்து இருக்கிறது. ஷஹ்ருன் முபாரக், அது பரக்கத் பொருந்திய மாதம். ரமதானுக்கு எந்த சிறப்பும் இல்லை, அல்லாஹுடைய ரசூல் கூறவில்லை என்றாலும் இந்த சிறப்பு போதும். ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய மாதம் அது. அல்லாஹு அக்பர். ஃபரதல்லாஹு அலைக்கும் சியாமஹு, அல்லாஹ் அந்த மாதத்தில் நோன்பை கடமையாக்குகிறான். துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுஸ் ஸமா, அல்லாஹ் அந்த மாதத்தில் வானத்தின் கதவுகளை அல்லாஹ் திறக்கிறான். வேறு சில ஹதீதுகளில் துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. இன்னும் சில ஹதீதுகளில் துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜன்னah, சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது. ரஹ்மத், சொர்க்கம், இந்த ரெண்டும் தொடர்பு பட்டது. ஹதீஸ் கலையில் குர்ஆனுடைய வசனங்களில் ரஹ்மத் என்ற வார்த்தை சொர்க்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படும். பல ஆதாரங்கள் இருக்கிறது அதற்கு. ஏன் ரஹ்மத்திற்கும் சொர்க்கத்திற்கும் தொடர்புண்டு? ஏன் தொடர்புண்டு? ஏன் தொடர்புண்டு? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் சொர்க்கமும் ஏன் தொடர்பு உள்ளது? அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியுமா? யா அல்லாஹ், இவ்வளவு தொழுதிருக்க, இவ்வளவு பயான் பண்ணிருக்க, இவ்வளவு கிதாப் படிச்சிருக்க, இவ்வளவு மார்க்க சபைகளில் கலந்திருக்க, இவ்வளவு தாவா பண்ணிருக்க, இதெல்லாம் கணக்கு யா அல்லாஹ், இதை கொடுத்து இதை வச்சுக்கோ யா அல்லாஹ், சொர்க்கத்தை கொடுன்னு கேட்க முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உங்களில் யாரும் உங்களின் அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியாது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் நீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நானும் தான், என்னையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் சூழவில்லை என்றால். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு தான் சொர்க்கம் நுழைய முடியும். நம்ம செஞ்ச பாவம், நம்ம செஞ்ச நன்மை எல்லாம் நமக்கு எந்த பலனையும் கொடுக்காது, அல்லாஹ் அந்த நன்மையின் மீது அருள் செய்யவில்லை என்றால். அதான் சொர்க்கமும் அந்த ரஹ்மத்தும் தொடர்பு பட்டது. இது இருந்தால் தான் அங்க போக முடியும். இது இல்லாம எதை கொண்டும் அங்க நுழைய முடியாது. நரகத்துடைய வாசல் அடைக்கப்படுகிறது. கொடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது, அது 1000 மாதங்களை விட சிறந்தது. ஷஹ்ரு ரமதான், நோன்புடைய மாதம். ஒரு நோன்பின் கூலி நமக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஒரு நோன்பு வச்சா என்ன கூலி? ஒரு நாள் நோன்பு வச்சா என்ன கூலி? சஹீஹான ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ஒரு நோன்புக்குரிய கூலி என்ன? மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ் பஅத அல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 خريفا. அல்லாஹு அக்பர். நோன்பின் கண்ணியத்தை உணருங்கள். நோன்பை அடைவதற்கு முன்னால் யார் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட மாதம்! 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் முழுவதும் இந்த நன்மையை சுமந்த மாதம். மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹ். யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நோன்பை வைக்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். பெரிய பாவங்களையா சிறிய பாவங்களையா? பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படுமா? இயற்கையாகவே ரமதான் நோன்பு வைத்தால் பெரிய பாவங்களை மன்னிக்கக்கூடிய 3 நன்மைகள் எது தெரியுமா? இருக்காது. அது ஏற்பட்டால் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படும். தெரியுமா? இருக்காது.
ஷஹாதா, லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறி நுழைந்தால் ஒருவர் இஸ்லாமில், அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இரண்டாவது ஹஜ். அல்லாஹ் அதற்கு அருள் செய்யட்டும். ஹஜ். மூன்றாவது, தெரிந்த அறிஞர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாத்தையும் நம்மளே சொன்னா நம்ம இப்ப படிக்க போறோம், படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரமதானுடைய மாதம் துவங்கினால் அழைக்கப்படும் யா பாகியல் கைரி அக்பில் வ யா பாகிய ஷர்ரி அக்ஸிர். நன்மையில் விரைபவரே முன்னேறு, தீமையை செய்பவரே குறைத்துக்கொள். இது அதற்குரிய மாதம் அல்ல, குறைத்துக்கொள். வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார். நல்ல கவனிங்க. வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார் வதாலிக ஃபீ குல்லி லைலா. அல்லாஹு அக்பர். என்ன நற்செய்தி! இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவும் நரகத்திலிருந்து அல்லாஹ் மனிதர்களை விடுதலை செய்கிறான். எந்த இரவெல்லாம்? கடைசி 10 இரவு மட்டுமல்ல, 23, 25, 27, 29 ஒற்றைப்படை இரவுகள் மட்டுமல்ல, ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்திலிருந்து அல்லாஹ் மனிதர்களை விடுதலை செய்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி கண்ணியத்தோடு எதிர்பார்க்கப்பட வேண்டிய மாதம், எம் வாழ்வை அல்லாஹ் அதுவரை நீட்டிக் கொடுக்க வேண்டும் என்பதை எண்ணத்தோடு வாழ வேண்டிய நாம், அது வா வரும் அது வா போகுங்கிற எண்ணத்தில் உட்கார்ந்துருக்கோம். ரமதான் வருதுன்னு சொல்லி யாருக்காவது மகிழ்ச்சி இருக்கா? கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க. ரமதான் வருதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. எதுல சந்தோஷப்படுவோம்? நல்ல ஓய்வு கிடைக்கும், ஆபீஸ் டைம் குறைஞ்சிரும், அதிகமான லீவு கிடைக்கும், இப்படிதானே? நன்மையை அடையப் போகிறோம், நன்மையில் முன்னேறப் போகிறோம், நரக விடுதலையை அடையப் போகிறோம், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கக்கூடிய மாதம் எமக்கு முன்னால் வருகிறது என்ற ஒரு எண்ணம் யாருக்காவது இருக்கா? இவர்கள் யார் தெரியுமா? ரமதானுடைய பிறையை பார்த்தால் அழுவார்கள். என்ன அழுகை அது? மகிழ்ச்சியின் அழுகை. ஆஹா, இப்படி ஒரு மாதம் வந்துவிட்டதே என்ற ஒரு கண்ணீர் அவர்களுடைய கண்களில் பீரிட்டு ஓடும். நம்ம அப்பதான் ஷாப்பிங் கணக்கு போடுவோம். ரமதான் சென்றால் கவலையில் வாடுவார்கள். அடுத்த ரமதானை அடைவதற்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பை அளிப்பானா என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானை அடைவது பாக்கியம், ரமதானை அடைவது கண்ணியம், ரமதானை அடைவது அல்லாஹ்வின் அருள். யார் அதை பாதுகாத்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். யார் வீணடித்தார்களோ அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும், அவர்கள் வீணடிக்கப்படுவார்கள்.